PGTRB differential geometry previous year solved questions. First question, find the fundamental coefficients for the surface x is equal to u, y equal to v, z equal to u square minus v square. First r vector equal to x coordinate u, comma y coordinate v, comma z coordinate u square minus v square னு எழுதிக்கணும். Next r1 vector. r1 vectorங்கிறது இந்த r வெக்டரை partial derivative with respect to u. அப்போ r1 vector equal to 1, 0, 2u. r2 vector அப்படிங்கிறது r வெக்டரை partial derivative with respect to v. r2 vector equal to 0, 1 minus 2v. Next fundamental coefficients கண்டுபிடிக்கணும். Capital E equal to r1 vector dot r1 vector, that is equal to r1 vector வந்து 1, 0, 2u dot again r1 vector 1, 0, 2u. ரெண்டு வெக்டரை டாட் பண்ணணும்னா இந்த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 × 1 1, 0 × 0 0, 2u × 2u 4u ஸ்கொயர். இப்போ ஆட் பண்ணால் 1 + 4u ஸ்கொயர். F capital F equal to r1 vector dot r2 vector, that is equal to r1 vector answer வந்து 1, 0, 2u dot r2 vector 0, 1, minus 2v. இப்போ corresponding x, y, z கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 × 0 0 plus 0 × 1 0, 2u into minus 2v ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4uv. Next G, capital G equal to r2 vector dot r2 vector, r2 vector 0, 1, minus 2v டாட்டுக்கு டாட் again r2 vector 0, 1, minus 2v. இப்போ கரஸ்பாண்டிங் x, y, z கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 0 × 0 0, 1 × 1 1, minus 2v × minus 2v plus 4v ஸ்கொயர். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1 + 4v ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா E, F, G இந்த மூணோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈயோட ஆன்சர் 1 + 4u ஸ்கொயர், எஃபோட ஆன்சர் -4uv, ஜியோட ஆன்சர் 1 + 4v ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ஆர்க் லென்த் ஆஃப் த கர்வ் x is equal to 3 cos h 2t, y equal to 3 sin h 2t, z equal to 60 from t equal to 0 to t equal to pi. Arc length oda formula, arc length equal to integral of t equal to 0 la irundhu t equal to pi root of x dot square plus y dot square plus z dot square into dt. x டாட்டுங்கிறது அந்த x கோஆர்டினேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ x டாட் ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கும். cos h 2t அதோட ஆன்சர் டிஃப்ரென்ஷியேஷன் sin h 2t இன்ட்டு ஒரு 2. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 3 இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 sin h 2t. நெக்ஸ்ட்டு y டாட், y டாட்டுங்கிறது இந்த y கோஆர்டினேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்.
with respect to t. இப்போ 3 அப்படியே இருக்கும். sin h to t அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் cos h to t into 2. ஃப்ரண்ட்டில் உள்ள 3 இங்கே உள்ள 2 ரெண்டு வரல எப்படின்னா 6 cos h to t. z dot equal to z உடைய கோஆர்டினேட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ 6t அதனோட டிஃபரன்ஷியேஷன் 6 தான். t ஆன்சர் 1. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் x டாட் ஸ்கொயர் ப்ளஸ் y டாட் ஸ்கொயர் ப்ளஸ் z டாட் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் ஆஃப் x டாட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 sin h ஸ்கொயர் 2t ப்ளஸ் y டாட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். 36 cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் z டாட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் 36. இப்போ ரூட்டுக்குள்ளே காமனாக 36 இருக்குது. இப்போ 36 வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 36 இன்ட்டு sin h ஸ்கொயர் 2t ப்ளஸ் cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் 1. அந்த 36 டோட்டலாக ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 6. அப்போ ரூட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் sin h ஸ்கொயர் 2tன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் cos h ஸ்கொயர் 2t. இந்த 1 ப்ளஸ் sin h ஸ்கொயர் 2t அதோட ஆன்சர் வந்து cos h ஸ்கொயர் 2t தான். இப்போ ஆல்ரெடி ஒரு cos h ஸ்கொயர் 2t இருக்குது. 1 ப்ளஸ் sin h ஸ்கொயர் 2t அதுக்கு ஒரு cos h ஸ்கொயர் 2t. அப்போ 2 டைம்ஸ் அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் cos h ஸ்கொயர் 2t. இப்போ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2க்கு ஆன்சர் ரூட் 2 தான். cos h ஸ்கொயர் 2tக்கு ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். cos h 2t. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஆர்க் லென்த்தோடைய ஃபார்முலா இன்டகரல் 0 to pi அந்த ரூட் ஆஃப் x டாட் ஸ்கொயர் ப்ளஸ் y டாட் ஸ்கொயர் ப்ளஸ் z டாட் ஸ்கொயர் ஆன்சர் எழுதிக்கிறோம். அதோட ஆன்சர் 6 into root 2 cos h 2t into dt. இப்போ இது இன்டகரல் பண்ணுறோம் டீயை பொறுத்து. 6 into root 2 இஸ் எ கான்ஸ்டன்ட், அது வெளில அப்படியே இருக்கட்டும். cos h 2t அதனோட இன்டகிரேஷன் sin h 2t டிவைட் பை 2. லிமிட் வந்து 0 to pi. டினாமினேட்டரில் உள்ள ஒரு 2வை அது 6ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா 3 root 2. அப்போ நியூமினேட்டரில் எங்கெல்லாம் t இருக்குதோ டீக்கு பதிலாக அப்பர் லிமிட்டு பையை சப்ஸ்டிட் பண்ணோம். மைனஸ் லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 3 into root 2 sin h 2 pi minus sin 0. sin 0 answer 0. The remaining answer is 3 root 2 into sin h 2 pi. இதுதான் the sum உடைய arc length. Next question. The asymptotic lines of the paraboloid of revolution z equal to x square plus y square is. Asymptotic equation and formula small r into dx square plus 2 into small s dx dy plus t into dy square equal to 0. அப்போ ஆறு எஸ் டி ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் பி. இப்போ ஸ்மால் பிங்கிறதுனா டோ இசட் பை டோ எக்ஸ். அந்த இசட்டை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ ஆன்சர் இஸ் 2x. ஸ்மால் q ஈக்குவல் டு டோ இசட்டோட பை டோ ஒய். இசட்டை பார்ஷியல் டெரிவேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ 2y. r equal to dou square z divided by dou x square.
அப்போ dou z by dou x once again partial derivative with respect to x. இப்போ ஆன்சர் இஸ் 2. எஸ்ங்கிறது dou ஸ்கொயர் z by dou x dou y, அதோட ஆன்சர் 0. t equal to dou ஸ்கொயர் z by dou y ஸ்கொயர் equal to இதோட ஆன்சர் 2. அப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆரோட ஆன்சர் வந்து 2. அப்போ 2 இன்ட்டு dx ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஸோட ஆன்சர் 0ங்கிறதால அந்த டேர்மே 0 ப்ளஸ் டியோட ஆன்சர் 2 இன்ட்டு dy ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு dx ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 2ஆல் டிவைட் பண்ணிட்டா dx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அல்லது இது எப்படி எழுதலாம்னா du ஸ்கொயர் ப்ளஸ் dv ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். Next question, find the equations of the tangent plane. The point 1, 2, 2 on the surface x, y, z equal to 4. அந்த 4 லெஃப்டில் தள்ளிட்டா x, y, z minus 4னு வரும். டோட்டலாக அந்த ஃபங்க்ஷனை பைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பை equal to x, y, z minus 4. இந்த பையை பார்ஷியல் டெரிவேட் பண்ணணும் with respect to x. இப்போ ஆன்சர் இஸ் y, z. ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த பையை பார்ஷியல் டெரிவேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ எக்ஸு இசட்டு, எக்ஸுக்கு பதிலாக 1, இசட்டுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் அந்த பையை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட், டோ பை டிவைட் பை டோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு பதிலாக 1ன்னும் ஒய்க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் 2. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் இஸ் x minus x1 into dou pi divided by dou x plus y minus y1 into dou pi divided by dou y plus z minus z1 into dou pi divided by dou z equal to 0. x1 y1 z1 அப்படிங்கிறது என்னன்னா 1, 2, 2 கொடுத்துருக்கிற பாயிண்ட். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x மைனஸ் x1ஓட ஆன்சர் இஸ் 1 இன்ட்டு dou pi divided by dou x answer is 4 plus y minus y1 answer is 2 dou pi divided by dou y answer is 2 plus z minus z1 answer is 2 dou pi divided by dou z is 2. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4x minus 4. செகண்ட் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2y minus 4. தேர்ட் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2z minus 4 equal to 0. இப்போ ஆர்டராக எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய் இசட்டை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். 4x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z minus 4 minus 4 minus 4 இருக்குது. இப்போ minus 12 ரைட் சைடில் போனால் ப்ளஸ் 12. இப்போ காமனாக ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2x ப்ளஸ் y ப்ளஸ் z equal to 6. Next question, find the first fundamental coefficients of the surface. X is equal to u cos v, y equal to u sin v, z equal to cv. First r vector equal to x coordinate first எழுதிக்கணும். u cos v, y coordinate u sin v, z coordinate cv. r1 வெக்டர் கண்டுபிடிக்கணும். r1 வெக்டர் இருக்குது. r வெக்டரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u. இப்போ r1 வெக்டர் ஈக்குவல் டு காஸ் v, sin v, 0. நெக்ஸ்ட் r2 வெக்டர். r2 வெக்டர் ஈக்குவல் டு இப்போ r வெக்டரை பார்ஷியல் டெரிவேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு v. இப்போ r2 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் u sin v, u cos v, c. இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்னா கேபிட்டல் E, கேபிட்டல் F, கேபிட்டல் G கண்டுபிடிக்கணும். அப்போ E ஈக்குவல் டு r1 வெக்டர் டாட் r1 வெக்டர்.
அப்போ இதோட ஆன்சர் cos ஸ்கொயர் v ப்ளஸ் sin ஸ்கொயர் v that is equal to 1. capital F equal to r1 vector dot r2 vector. இப்போ r1 வெக்டரையும் r2 வெக்டரையும் டாட் பண்ணோம். அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் யூ சைன் வி காஸ் வி ப்ளஸ் யூ சைன் வி காஸ் வி ப்ளஸ் 0. இப்போ டோட்டலாக அதோட ஆன்சர் 0. கேபிட்டல் G ஈக்குவல் டு r2 வெக்டர் டாட் r2 வெக்டர். ஸோ அதோட ஆன்சர் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வி ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து யூ ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். இப்போ யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வி ப்ளஸ் லாஸ்ட்டாக சி ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வி ஆன்சர் இஸ் 1. இப்போ டோட்டலாக யூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதுதான் ஜியோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் ரிசல்ட்டு capital E equal to 1, capital F equal to 0, capital G equal to U square plus C square. Next question, for any curve r vector equal to r vector of u comma v, the value of t dash vector dot b dash vector by Sirret-Frenet formula. t dash vector equal to kappa into n vector, n dash vector equal to tau into b vector minus kappa into t vector, b dash vector equal to minus tau into n vector. அப்போ t dash vectorங்கிறது tangent vector, n dash வெக்டருங்கிறது நார்மல் வெக்டர், b dash வெக்டருங்கிறது பைநார்மல் வெக்டர். இதில் t dash வெக்டரையும் b dash வெக்டரையும் டாட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ t dash வெக்டர் டாட் b dash வெக்டர் ஈக்குவல் டு t dash வெக்டர் வந்து கப்பா இன்ட்டு n வெக்டர் டாட் b dash வெக்டர் வந்து மைனஸ் டவ் இன்ட்டு n வெக்டர். ஸோ ரெண்டு வெக்டரோட டாட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ n வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் கப்பா, செகண்ட் டேர்மில் n வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் டவ். ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் கப்பா இன்ட்டு டவ். Next question, find the tangent plane to the surface z equal to x square plus y square at the point 1, minus 1, 2. அந்த z ரைட் சைடில் கொண்டு போனால் மைனஸ் z. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் z. டோட்டலாக அந்த ஃபங்க்ஷனை பையன்னு எடுத்துக்கணும். இப்போ பை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் z. இந்த பையை பார்ஷியல் டெரிவேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dou pi divided by dou x is equal to 2x. xக்கு பதிலாக நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் பையை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. dou pi divided by dou y equal to 2y. yக்கு பதிலாக மைனஸ் 1. அப்போ 2 into minus 1 minus 2. நெக்ஸ்ட் பையை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z. dou pi divided by dou z equal to minus 1. Equation of the tangent plane is x minus x1 into dou pi divided by dou x plus y minus y1 into dou pi divided by dou y plus z minus z1 into dou pi divided by dou z. x1 y1 z1ங்கிறது இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட். அப்போ x minus x1 answer is 1 into dou pi divided by dou x answer is 2 plus y minus y1 ஓட ஆன்சர் மைனஸ் 1. அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். y plus 1 into dou pi divided by dou y answer is minus 2 plus z minus z1 answer is 2
into dou pi divided by dou z, answer is minus 1 equal to 0. First term 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2x minus 2. Second term minus 2 ஆல் minus 2y minus 2. Third term minus 1. இப்போ minus z plus 2 equal to 0. இப்போ ஆர்டராக எழுதிக்கிறோம். x y z ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அப்போ 2x minus 2y minus z. நம்பர் பார்த்தீங்கன்னா -4 + 2 வருது. அப்போ -2. இந்த -2y ஈக்குவலுக்கு ரைட் சைடில் கொண்டு போனால் +2. இப்போ the answer is 2x minus 2y minus z equal to 2. Next question, the torsion of the cubic curve r vector equal to u comma u square comma u cube is. Torsion tau என்னுடைய ஃபார்முலா tau equal to box multiplication of r dot vector, r double dot vector, r triple dot vector divided by modulus of r dot vector cross r double dot vector whole square. இப்போ ஃபஸ்ட்டு r dot vector கண்டுபிடிக்கணும். இப்போ r வெக்டரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u. இப்போ r dot vector equal to 1, 2u, 3u square. Next r double dot vector 0, 2, 6u. r triple dot vector 0, 0, 6. Next box multiplication of r dot vector, r double dot vector, r triple dot vector கண்டுபிடிக்கணும். That is equal to மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோவில் r dot வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். 1, 2u, 3u ஸ்கொயர். செகண்ட் ரோவில் r டபுள் டாட் வெக்டர் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0, 2, 6u. தேர்ட் ரோவில் r ட்ரிபிள் டாட் அதோடைய கோஎஃபிஷியன்ட் 0, 0, 6. இப்போ மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்டில் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா தி ஆன்சர் இஸ் 12. நெக்ஸ்ட்டு r டாட் வெக்டரையும் r டபுள் டாட் வெக்டரையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணுன்னா டிட்டர்மெண்ட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோவில் ijk, செகண்ட் ரோவில் r டாட் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1, 2u, 3u ஸ்கொயர். தேர்ட் ரோவில் r டபுள் டாட் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 0, 2, 6u. இப்போ மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்டில் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா we get answer r dot cross r double dot answer is 6u square into I vector minus 6u into j vector plus 2 into k vector. இப்போ இந்த r dot vector cross r double dot vector மாடலஸ் எடுக்கணும். இப்போ ஒரு வெக்டருக்கு மாடலஸ் எப்படி எடுக்கணும்னா ரூட் போட்டுட்டு ஐயோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் கேவோடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36u பவர் 4 ப்ளஸ் ஜேவோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணினா 36u ஸ்கொயர் ப்ளஸ் கேவோடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ ரூட்டுக்குள்ளே 4 வெளில எடுத்துடலாம். 4 வெளில எடுத்துட்டா 9u பவர் 4 ப்ளஸ் 9u ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த 4 டோட்டலாக ரூட்லேருந்து வெளில எடுத்துட்டா 2. ஸோ அப்போ ரிமைனிங் உள்ளே என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 9u பவர் 4 ப்ளஸ் 9u ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இந்த மாடலஸ் வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணணும். r டாட் வெக்டர் கிராஸ் r டபுள் டாட் வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அங்கே ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு 9u பவர் 4 ப்ளஸ் 9u ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ டார்ஷன் டவ் ஈக்குவல் டு பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் r dot vector, r double dot vector, r triple dot vector divided by
modulus of r dot vector cross r double dot vector the whole square. That is equal to numerator value is 12 divided by denominator value is 4 into 9u power 4 plus 9u square plus 1. 4 and 12 cancel பண்ணிக்கலாம். அப்போ torsion tau equal to 3 by 9u power 4 plus 9u square plus 1. Next question, the envelope of the family of planes 3a square x minus 3ay plus z equal to a cube. First f of x comma y comma z comma a equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் அந்த a கியூபை லெஃப்டில் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ 3a square x minus 3ay plus z minus a cube equal to 0. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை பார்ஷியல் டெரிவேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு a. இப்போ பார்ஷியல் டெரிவேட் வித் ரெஸ்பெக்ட் டு a பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை 0க்கு ஈக்குவல் பண்ணணும். தட் இஸ் டோ எஃப் பை டோ a equal to 0. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்ஷியல் டெரிவேட் பண்ணுறோம் ஏவை பொறுத்து. இப்போ ஆன்சர் இஸ் 6ax minus 3y minus 3a square equal to 0. இதில் டோட்டலாக 3ஆல் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். 2ax minus y minus a square equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்தும் a கியூபை கேன்சல் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் a கியூப் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் a கியூப் இல்லை. இப்போ a கியூபை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9a square x minus 9ay plus 3z minus 3a cube equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் 3aவால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 6a square x plus 3ay plus 3a cube equal to 0. இப்போ மைனஸ் 3a cube plus 3a cube கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 3a square x minus 6ay plus 3z equal to 0 அப்படின்னு கிடைக்கிது. இதை டோட்டலாக 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா a square x minus 2ay plus z equal to 0. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போ a square minus 2ax plus y equal to 0. அது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எதிர்க்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு a அண்ட் a ஸ்கொயர் ஆன்சர் கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து a கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஏவோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் 2y, ஃபோர்த் ஈக்குவேஷனில் மைனஸ் 2x. அடுத்த காலம் ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கக்கூடிய வேரியபிள் z, y. அடுத்தது a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து x 1. லாஸ்ட்டாக ஏவோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் அதில் a ஸ்கொயர் ஆன்சர் a ஸ்கொயர் டிவைட் பை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2zx தட் இஸ் ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் வந்து செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலத்தை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். a டிவைட் பை xy மைனஸ் z. இப்போ 1 டிவைட் பை லாஸ்ட் ரெண்டு காலத்தை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ்
2y. இப்போ 1 தேடி ஈக்குவல் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ஆன்சர் கிடைக்கும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2zx மைனஸ் 2y ஸ்கொயரோட பை 2y மைனஸ் 2x ஸ்கொயர்னு டினாமினேட்டரை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறோம். 2 3 ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏவோட ஆன்சர் கிடைக்கும். a ஈக்குவல் டு xy மைனஸ் z பை 2y மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ இந்த ஏவோட ஆன்சரை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு xy மைனஸ் z த ஹோல் ஸ்கொயரோட பை 2y மைனஸ் 2x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அந்த 5th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன்லையும் லெஃப்ட் சைடில் a ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரைட் சைடில் உள்ள டேர்ம்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தோட டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2y மைனஸ் 2x ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் 2y மைனஸ் 2x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஒரு டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து 2zx மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு xy மைனஸ் z த ஹோல் ஸ்கொயரோட பை 2y மைனஸ் 2x ஸ்கொயர். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xy மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y மைனஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு 2zx மைனஸ் 2y ஸ்கொயர். ஸோ ரைட் சைடில் உள்ள ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு 2வை வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் ஒரு 2, செகண்ட் டேர்மில் ஒரு 2. அப்போ 2 × 2 4. xy மைனஸ் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு y மைனஸ் x ஸ்கொயர் இன்ட்டு zx மைனஸ் y ஸ்கொயர். ரைட் சைடில் உள்ள ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஒரு மைனஸை வெளியில் எடுத்து ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா xy மைனஸ் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸ் வெளியில் எடுத்து எழுதியிருக்காங்க. 4 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் y இன்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் zx. நெக்ஸ்ட் கொஷின், த ஃபண்டமெண்டல் மேக்னிடியூட்ஸ் EFG of the helicoid x is equal to u cos v, y equal to u sin v, z equal to f of u plus cv. இதில் z கோஆர்டினேட்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 1 இயர் கேட்டிருக்கிறாங்க. இதே மாடல் சம் ஒரு டிஆர்பி கொஷனில் கேட்டிருந்தாங்க. இதில் z மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு r வெக்டர் ஈக்குவல் டு x கோஆர்டினேட் எழுதிக்கணும், கமா y கோஆர்டினேட் எழுதிக்கணும், கமா z கோஆர்டினேட். தட் இஸ் r வெக்டர் ஈக்குவல் டு u cos v, கமா u sin v, கமா f of u plus cv. அடுத்து r1 வெக்டர். r1 வெக்டருங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u. அப்போ r1 வெக்டர் ஈக்குவல் டு cos v, கமா sin v, கமா f dash of u. r2 வெக்டருங்கிறது அந்த r வெக்டரை பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு v. இப்போ r2 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் u sin v, கமா u cos v, கமா c. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட். அப்போ e கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு e ஈக்குவல் டு r1 வெக்டர் டாட் r1 வெக்டர். இப்போ r1 வெக்டரை எழுதிக்கிறோம், டாட்டு எகெயின் r1 வெக்டரு. ஸோ ரெண்டு வெக்டரை டாட் பண்ணணும்னா என்னோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்டரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் வி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் யூ த ஹோல் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் வி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் விஸ் ஆன்சர் இஸ் 1. அப்போ 1 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் யூ த ஹோல் ஸ்கொயர். அடுத்து எஃப் வெக்டர். எஃப் வெக்டருங்கிறது r1 வெக்டர் டாட் r2 வெக்டர். r1 வெக்டர் எழுதிக்கிறோம், டாட் போட்டுட்டு r2 வெக்டர் எழுதிக்கிறோம். ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் u cos v sin v ப்ளஸ் u sin v cos v ப்ளஸ் f dash of u இன்ட்டு c. இப்போ முதல் ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ c இன்ட்டு f dash of u. நெக்ஸ்ட்டு g.
g equal to r2 vector dot r2 vector r2 vector எழுதிக்கணும் டாட் again r2 vector எழுதிக்கணும். ஸோ ரெண்டு வெக்டரை டாட் பண்ணோம்னா அதோடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்டை மல்லே பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ மல்லே பண்ணிங்கன்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வி ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டைம்லேருந்து யூ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா யூ ஸ்கொயர் ஆஃப் சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வி லாஸ்ட்டாக ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ சைன் ஸ்கொயர் வி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 1. அப்போ u square plus c square. இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் e equal to capital E equal to 1 plus f dash square. f dashங்கிறது f dash of u the whole squareன்னு சொல்லிக்கலாம். f equal to c into f dash. g equal to u square plus c square.